ப்ரோ ஒரு மனுஷன் 142 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பவுலிங்கை போடாரு ப்ரோ. பச்சு உசுரை கொடுத்து எழுந்திருக்காப்புல. நம்ம ஊர் பையன், நம்ம இந்தியாக்கார பையன், நம்ம ஜெய்ஸ்வால் காப்பில்ல என்னதான் பால் போடுறா கொஞ்சம் வேமா போடு கழிக்கிறா ப்ரோ. அது அது வந்து சிம்பிளா சொல்லணும்னா அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சண்டையை கொடுத்துருப்பாப்ல ப்ரோ. இல்லை ப்ரோ அவர் கொடுக்கல ப்ரோ. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாருக்கு பேட்டிங் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அதான் சொல்றேன். அசித் அதான் ஒரு பவுலிங் போடுறேன் போட்டோன்னே இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வருது நம்மளால் போட்டுட்டு ஒரு மாதிரி அவ்வளோ நான் வேமா போடுவேன். ஆனால் அவங்க வந்து 2 பேருமே போன வருஷம் கேட்க டீம்மேட். அசித் நான் சரி 2 பேரும் ஒன்றா பிளேயிங்லாம் நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க. அதனால அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லுவான் ஸ்டார்க்கு. நான் உன்னோட நல்லா போடுவேன். எனக்கு வந்து நல்லா மெமரி இருக்கு. ஐ ஹேவ் அந்த லாங் மெமரின்னு வர பின்னாடிச்சுன்னா பட் மெமரி ஏன்னா போன வருஷம் ஒன்றா வந்தது அவன் சும்மா ஜாலியாக சொல்லுவான் பண்ணாதான். அதை நம்மளுக்கு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு கொஞ்சம் சரி அவனுக்கு கொஞ்சம் எனக்கு விளாட தெரியுண்டா நானும் வரண்டா என்ன ஜெப்பிங்கடா எல்லாத்துக்கிட்டு சரி வேணுன்ற காட்டி அவர் போட்டு விட்டா ஒரு கட்டையை போடுறேன் நூத்துறாங்க சிரிச்சிட்டே போறேன் என்ன போறேன்னா அந்த மாதிரி போறேன் அது போட வந்து எடுத்துக்கிட்டேன் 6 ஓவர்ஸ் கம்மிங் டூ ஸ்லோ அட் மீன்றான் சிரிச்சிட்டே ரீசெண்டாக போயிடும். என்னன்னு தெரியல ப்ரோ. 161 அடிச்சிருக்காப்ல ப்ரோ. ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியாவில். ஆனா நேற்று இருந்து டாக்கே அவர் தான் ப்ரோ. அவர் 5வது திறந்தா ஒரு வீடியோ தான். அப்ப எல்லாம் பேச்சு அடிக்கிறாங்க ப்ரோ. யாரையும் ஃபங்க்ஷன் ஆடி யாரையும் பாவம் பார்க்க மாட்டேன். அவர் மாதிரி யாருக்கும் பார்க்க மாட்டேன். இறக்கம் பார்க்கறதுக்கு அவர் என்ன இருக்கு போறது கண்ட்ரிக்காக ஆடிட்டு இருக்காங்க. அங்கே இறக்கம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ராஜஸ்தான்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய வச்சு. ஆனா ராஜஸ்தான் டீம் ரொம்ப வருஷம் அந்த டீமை பத்தி பேசாம இருந்தாங்க ப்ரோ. திடீர்னு ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் ஆடி பட்லரை விட்டாங்க ராஜஸ்தான். அவங்க விட்டு கூடாதுன்னு எனக்கு தோணி அவனை பட்லர் நல்லா நல்லா செட்டாக ஒரு மாதிரி நடத்தி வீட்டு அவரை விட்டாங்க. அவங்க குஜராத் அடிச்சாங்க ப்ரோ. இந்த வருஷம் யாரு கப்படிப்பா ப்ரோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு. நீ வந்து மும்பை சொல்லக்கூடாது, நான் வந்து சிஎஸ்கே சொல்லக்கூடாது. ஆனால் ஓட்ட வயாருனாலும் நானே சிஎஸ்கே சொல்லுவேன். என்னதான் தவறு மும்பை சொல்லக்கூடாது. ஆனால் சிஎஸ்கே கப்பா அடிக்க மாட்டாங்க வாய்ப்பு இல்லை அதுக்கு. நான் அடிக்க முடியாது வீடியோ பார்க்க வச்சுக்கிறாரு நாம தாண்டா அதுக்கு நான் மும்பை அடிப்பான்னு சொல்லலாம். ஆனால் எந்த டீம் அடிப்பாங்கன்றது எனக்கும் ஒரு இல்லை. ஆனால் ஓரளவுக்கு இந்த வருஷம் இத்தனை வருஷம் பார்த்ததுல அடுத்த வருஷம் பார்க்குற ஐபிஎல் கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. பார்க்குறேன் இந்த வருஷம் ஐபிஎல் கண்டிப்பாக நல்லா இருக்கும். எனக்கு கபடி போடுறாங்களே அதனால் ஐசிஎஸ்கே அசப்படாங்க. சிஎஸ்கே எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு வேஸ்ட்டாக வேணாம் எதுவும் வேஸ்ட் வேணாம் ப்ரோ. ஒரு ஓப்பன் சேனல் வச்சுக்கலாம் ப்ரோ வச்சுக்கலாம். சப்போஸ் கப் அடிச்சா அடுத்த வருஷம் படிக்கிற அன்னைக்கு நீ கேட்க ப்ரோ நான் அவனுக்கு ஒரு ஆஃப் வாங்கி தரேன். இப்படி பொது வெளியில நான் ஒரு மலை பிரிவு நீ பதிவு பண்ணுறியா மாப்பிள்ள. பொது வெளியில தான் அவங்களே வித்துக்கிருக்காங்க. இதுக்குதான் வயசை மத்தி போட்டா இறங்கி அதுக்குதான் வயசை மத்தி இறங்கி சொல்றேன்னா ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். உன் மேலே சப்போஸ் சிஎஸ்கே கப் அடிச்சாங்க அப்படின்னா அடிச்சாங்கன்னா இவருக்கு ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்துறேன். கண்டிப்பா கண்டிப்பா மும்பை கப் அடிக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும். அதனால மாப்பிள்ள நீ கேட்கறத நான் வாங்கி கொடுத்துருந்தேன். எப்படி அவங்களால அடிக்க மாட்டாங்க இல்லை ப்ரோ எனக்கு வேணாம் பார்த்துக்கியா அவனே ஒத்துக்கிறியா இங்கே அடிக்க மாட்டாங்க. ஆனால் வாங்கமே அங்கே பார்த்து அவங்க டான்ஸில் வருவானே சொல்லு சும்மா கேட்டு சைலண்டாக பாமா எங்கே வச்சிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி அவர் வேஷம் கொடுக்குறாரு. 5 பெற்றா